எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில சின்ன வயசுல இருக்கிறப்ப வந்து நிறைய கனவுகள் இருந்துச்சு. கரெக்டா? எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருந்திருக்கும். அது என்ன ட்ரீம்? உங்களோட ட்ரீம் என்ன அப்படிங்கறது ஒரு செகண்ட் நீங்க யோசிச்சுக்கோங்க. நீங்க சின்ன வயசுல இருக்கப்ப நீங்க என்னவாகணும்னு நினைச்சீங்க? யோசிச்சிட்டீங்களா? பட் நீங்க அதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா? ஏதாவது நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்களா? மோஸ்ட் ஆஃப் த டைம் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வளர வளர யதார்த்தம் வேற, கனவுகள் வேற அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம கம்ப்ளீட்டா வேற ஒரு பாதையில போக ஆரம்பிச்சிருவோம். ஆனா சில பேர் நம்ம உலகத்துல சராசரி மனுஷங்களாவே இருந்தவங்க நிறைய அச்சீவ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கும் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம் வந்துருச்சு? நம்மளால ஏன் அந்த மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப், ஆசைப்பட்ட விஷயங்களை ஏன் நம்மளால அடைய முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம். அவங்களா அவங்களோட மைண்ட், அவங்களோட மூளையை வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. நம்மளோட மூளையை வந்து கண்ட்ரோல் பண்ண விட்டுட்டோம். அதான் ரொம்ப சிம்பிளான விஷயம். சோ நம்ம எப்படி அந்த லெவலுக்கு போகிறது அப்படிங்கறத பாக்குறதுக்கான ஒரு ரொம்ப சிம்பிளான வீடியோ தான். இதுக்கு மூணு ஸ்டெப் தான். மூணு விஷயங்கள் நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா நீங்களும் அந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம். சீக்ரெட் டு சக்சஸ் அப்படிங்கிறது கூட சொல்லலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சீக்ரெட் டு சக்சஸ் ரொம்ப சிம்பிளான விஷயம். கண்ட்ரோலிங் யுவர் மைண்ட், உங்களோட மூளையை நீங்க கண்ட்ரோல் பண்றது தான். ஆனா அது எப்படி அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி நம்ம மூளையை பத்தி சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கோம். நம்ம மூளை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு விதமா நம்ம பிரிச்சுக்கலாம். நம்மளோட மைண்டை வந்து நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு வந்து கான்சியஸ் மைண்ட், ரெண்டாவது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சப்கான்சியஸ் மைண்ட். இந்த கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ், நம்ம யோசிச்சு நல்லா ஆராய்ந்து எடுக்கிற டெசிஷன்ஸ். நம்ம வாழ்க்கையில வந்து 1000 டெசிஷன்ஸ் இருக்கிறோம். நம்ம காலையில எந்திரிக்கிறதுல இருந்து, எந்திரிக்கிறோமா எந்திரிக்க கூடாதாங்கிறது ஒரு டெசிஷன். எந்திரிச்சதுக்கு அப்புறம் நம்ம எந்த சைடு திரும்பணும் அப்படிங்கிறது ஒரு டெசிஷன். நம்ம எந்திரிச்சதுக்கு அப்புறம் எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணணும், எந்த பிரஷ் யூஸ் பண்ணணும், எந்த சைடு நடக்கணும் அப்படிங்கிறதுல இருந்து எல்லாமே ஒரு டெசிஷன் தான். கரெக்டா? இந்த மாதிரி எல்லா டெசிஷனும் நம்ம மைண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒவ்வொரு டைம் யோசிச்சு டெசிஷன் எடுத்துட்டு இருக்க முடியாது. அதனால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த வேலையெல்லாம் வந்து நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம மூளை வந்து அலோகேட் பண்ணி கொடுத்திருந்து. சோ இந்த சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில வந்து 95% 95% வந்து நம்ம வாழ்க்கையில பண்ற விஷயங்களை வந்து கண்ட்ரோல் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்கான்சியஸ் மைண்ட் தான். 5% தான் வந்து நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ். சோ இந்த சப்கான்சியஸ் மைண்டை வந்து ஒருத்தன் ஏன் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறானோ, என்னோட சப்கான்சியஸ் மைண்டை நான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறப்போ, உங்களோட சப்கான்சியஸ் மைண்டை நீங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறப்போ உங்க வாழ்க்கையில நீங்க நிம்மதியா வாழ ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லிடலாம். அன்னைக்கு தான் நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்களை அச்சீவ் பண்ண ஆரம்பிக்க முடியும். சோ என்னது இது? இந்த மிஸ்ஸிங் லிங்க் என்ன, எப்படி சப்கான்சியஸ் கண்ட்ரோல் பண்றதுங்கிறதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் சப்கான்சியஸ் பத்தி சொல்றேன். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, சப்கான்சியஸ் பத்தி ஒரு விஷயம் நான் சொல்றேன். உங்க சப்கான்சியஸ் வந்து எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்க. நீங்க பிறந்ததுல இருந்து நீங்க சாகுற வரைக்கும் உங்களை சுத்தி நடந்துட்டு இருக்க எல்லா விஷயத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க வந்து நைட் டிவி பார்த்துக்கிட்டே தூங்கிட்டு இருக்கீங்க, இல்ல பாட்டு கேட்டுட்டே தூங்கிட்டு இருந்தீங்கன்னா கூட, நீங்க தூங்கிட்டு இருக்கப்ப கூட அந்த பாட்டு வந்து உங்க மைண்டுக்குள்ள ரெக்கார்ட் ஆகிட்டே தான் இருக்கும். நம்ப முடியலையா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நீங்க காலையில எந்திரிக்கிறீங்கன்னா எப்படி எந்திரிக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். தொட்டு எழுப்புறது வேற, அந்த மாதிரி எந்திரிக்கிறத விட்டுருங்க. பட் ஒரு அலாம் அடிச்சாவோ இல்ல வீட்டுல அம்மா கத்துனாலோ எப்படி நம்மளுக்கு முழிப்பு வருது? ஏன்னா நம்ம தூங்கிட்டு இருக்கோம். கரெக்டா? நம்ம யாருமே தொடல. அப்ப நம்மளுக்கு எப்படி முழிப்பு வருதுன்னு யோசிச்சீங்கன்னா, நம்ம சப்கான்சியஸ் வந்து எல்லாத்தையுமே சுத்தி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்ப திடீர்னு ஒரு அலாம் வர்றப்போ, திடீர்னு அம்மா கத்துறப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சப்கான்சியஸ்க்கு வந்து அது கேட்ட உடனே அது சொல்லுது, ஓ அலாம் வந்துருச்சு போல, யாரோ கத்துறாங்க போல, இல்ல நைட் பயங்கரமா ஒரு சவுண்ட் கேட்டுச்சுன்னா ஓகே ஏதோ ஒரு எமர்ஜென்சி நம்ம எந்திரிக்கணும் அப்படிங்கிறது வந்து மீதி இருக்கிற 5% பிரெயின் கிட்ட சப்கான்சியஸ் அப்படிங்கிற 95% சொன்னதுனால உங்களுக்கு முடிப்பு கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது வருது. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, சப்கான்சியஸ் வந்து பயங்கரமான ஒரு ரெக்கார்டர் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது, சப்கான்சியஸ்க்கு வந்து எது நல்லது எது கெட்டது அப்படிங்கறது பிரிச்சு பாக்குறது தெரியாது. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, தம். கரெக்டா? சோ யாரா இருந்தாலுமே வந்து தம் அடிக்கிறவங்க வந்து தம் அடிக்கிறத நிறுத்தணும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. யாருமே தம் அடிக்கிறவங்க இந்த உலகத்துல சூப்பர் பண்ண சக்சஸ்ஃபுல்லா தம் அடிச்சிட்டு இருக்கேன்னு யோசிக்கிறதே கிடையாது. ஆனாலுமே நம்ம சுத்தி எல்லா இடத்துலயுமே பாக்குறோம், நோ ஸ்மோக்கிங் சைன் பாக்குறோம், இது வந்து கெடுதல், கேன்சர் வந்துடும் பாக்குறோம், டிவில போடுறாங்க, எல்லா இடத்துலயும் நெகட்டிவ். அந்த டப்பால கூட அவ்வளவு கொடூரமான இமேஜ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமே வந்து தம் அடிக்கிற சிகரெட் அடிக்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து குறையறதால அது இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. ஏன் அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா, நம்மளோட சப்கான்சியஸ்க்கு வந்து ஒரு விஷயத்தை நம்ம மறுபடியும் சொல்லிட்டு இருக்கப்போ வந்து அதுக்கு நல்லது கெட்டது அப்படிங்கிறது தெரியாது. அதுக்கு மறுபடியும் சொல்றோம் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் தான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம பிரெயின் வந்து ஒரு விஷயத்தை பார்க்க வந்து அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தோணிடும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எம்ஜிஆர் வந்து அவங்களோட மூவிஸ்ல வந்து ஸ்கிரீன் பிரசன்ஸ் அப்படிங்கறத பயங்கரமா வச்சுப்பாங்களாம். அவங்க மறுபடியும் மக்கள் பார்க்கணும், பார்த்தாலே போதும், அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஓட்டு வந்துரும் அப்படிங்கிறது தெரியும். அந்த மாதிரி இந்த சிகரெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மறுபடியும் நம்மளோட பிரெயின்ல காமிச்சுக்கிட்டே இருந்தா போதும். அது கெட்டதா சொல்றாங்க நல்லதா சொல்றாங்கிறது தேவையில்லை. உங்க பிரெயின்ல வந்து நீங்க சிகரெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாலே போதும், அது வந்து உங்களுக்குள்ள வந்து தம் அடிக்கணும். உங்க பிரெயின் வந்து தம் அடிக்க கூடாதுன்னு யோசிக்கிறப்ப கூட நீங்க தம்ம பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. சோ நீங்க தம் அடிக்கணும், ஒரு டைம் அடிச்சிடுவோம், கடைசி ஒரு டைம் அடிச்சிடுவோம் அப்படின்னு தோணும். இது வந்து சிகரெட்டுக்கு மட்டும் இல்ல, ஷாப்பிங் பண்றதா இருக்கட்டும், பான் பாக்குறதா இருக்கட்டும், எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் எல்லாமே அப்படிதான். நம்ம எல்லாமே ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறப்ப அதே யோசிக்கிறப்ப நம்ம அதை பண்ணணும் அப்படிங்கிறது தோணும். சோ சப்கான்சியஸ் வந்து எதை அதிகமா பாக்குதோ அதை வந்து கம்ப்ளீட்டா ஏத்துக்கும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும். ரெண்டாவது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. மூணாவது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, சப்கான்சியஸ் வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு பயங்கரமாவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். எந்த விதத்துலன்னு பாத்தீங்கன்னா, சப்கான்சியஸ் வந்து உங்க வாழ்க்கையில வந்து என்னென்ன நீங்க டெசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த டெசிஷன்ஸ் வந்து உங்க சப்கான்சியஸே உங்களுக்கு டெசிஷன் எடுத்து முடிச்சிடும். அது வந்து உங்க பிரெயின் கிட்ட கேட்காமலே வந்து நிறைய டெசிஷன்ஸ் எடுத்து முடிச்சிடும். அதுல சில முக்கியமான டெசிஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு போன் நீங்க வாங்கியிருக்க, இப்போ போனா இருக்கட்டும், உங்களை சுத்தி இருக்கிற எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நீங்க வாங்கியிருக்க வீடா இருக்கட்டும், இல்ல பாத்துட்டு இருக்க வேலையா இருக்கட்டும், நீங்க வந்து பண்ணிட்டு இருக்க எந்த ஒரு விஷயம்
விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, எந்த இடத்துல படிச்சுட்டு இருக்கீங்க, எதா இருந்தாலுமே வந்து உங்களை சுத்தி இருக்கிறவங்க அதை பத்தி அதிகமா பேசிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு போன் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்திருக்கீங்கன்னா அந்த போன் வந்து நீங்க யார் சொல்லியாவது கண்டிப்பா வாங்கிருப்பீங்க. கரெக்டா? யாருமே இந்த உலகத்துல 100% நான் இண்டிபெண்டா யோசிச்சு செஞ்சேன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. யாரோ ஒருத்தங்க சொல்லி தான் நீங்க கம்ப்ளீட்டா அதை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கரெக்டா? ஒன்னு ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி வந்து இந்த போனை காமிச்சு இது செம்ம செலிபிரிட்டி, இது செம்ம போன் அப்படின்னு டிவில சொல்லியிருக்கணும். இல்லன்னா வேற என்ன பண்ணிருப்பீங்க, சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட் யார் இருக்கிறதே போன் அதிகமா தெரியும் ஒருத்தனை நம்புவீங்களா, அவன் சொல்லிருக்கணும் இதுதான் நல்ல போன் சொல்லிருக்கணும். இல்ல யூடியூப்ல ஒரு ரிவ்யூவர் சொல்லிருக்கணும் இதுதான் நல்ல போன். இல்ல அப்பா அம்மா இருந்துட்டு இதாண்டா பட்ஜெட், இந்த போன் தான் நல்லா இருக்குன்னு சேல்ஸ்காரங்க கடையில போனதுக்கு அப்புறம் அவங்க சொல்லணும், நம்ம அதை வாங்கிருப்போம். கரெக்டா? சோ எல்லாமே வந்து நம்ம பிரெயின் வந்து மறுபடியும் ஒரு விஷயத்தை எதை சொல்றோமோ அதை கம்ப்ளீட்டா ஏத்துக்குது. வீடியோ என்ன சடனா நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க. இதுவும் நம்ம சேனல் தான், பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ். ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ற சேனல். நீங்க ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.